கோடைக்காலம். காட்டில் உள்ள குளம், ஆறுகள் எல்லாம் அதிக வெப்பத்தால வறண்டு போனது. அந்த காட்டுல காக்கா ஒண்ணு நில தேடி பறந்து வந்துச்சு. என்னடா இது? இது காடா இல்ல பாலைவனமா? தாகம் மேல தொண்டை அடையுது. எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட காணும். தண்ணீர் தேடி அந்த காக்கா அலைஞ்சது. அதனால ரொம்ப சோர்வா ஆனது. இந்த தண்ணி அடைக்கவே தெரியலையே. ஐயோ, கத்த கூட முடியலையே. காக்காவால பறக்க முடியாம அப்படியே கீழே வந்து விழுந்தது. ஐயோ போச்சே, இனிமே என்னால பறக்க கூட முடியாது. தண்ணி தண்ணி வேணும். அங்க ஒரு பானை இருந்தது. காக்காவும் அதை பார்த்தது. அருமை, பானை தண்ணி எல்லாத்தையும் குடிச்ச வேண்டிதான். ஆவலோடு காக்கா போய் அந்த பானையை பார்த்தது. அட கடவுளே, தண்ணி இவ்வளோ கீழே இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணியது. ஆனா அதால கீழே இருக்கிற தண்ணிய குடிக்க முடியல. யாரா பானை எவ்வளவு பெருசு செய்ய சொன்னது? என்னால எடுக்க முடியல. பானையை கீழே தள்ளிவிடவும் முயற்சி பண்ணியது. எவ்வளவு தன்னாலும் நகர்த்த கூட முடிய மாட்டேங்குது. சாப்பிட்டு இருந்தாலும் தெம்பு இருக்கும், அதுவும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? இந்த காலை வச்சு உடைச்சிடலாம். பானையை உடைக்க கல்லை கொண்டு வந்து உள்ளே போட்டது. அப்போதான் காக்காவுக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. கல்ல போட்டா தண்ணி மேல வருது. அப்ப இன்னும் கொஞ்சம் கல்லு போடுவோம். காக்காவும் கொஞ்சமா கற்களை கொண்டு வந்து பானைக்குள்ள போட்டது. தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தது. அப்பாடா, தண்ணி மேல வந்துருச்சு. தாகம் தீர காக்கா தண்ணீரை குடிச்சது. தாகம் தீர்ந்த சந்தோஷத்துல பறந்து போனது. குழந்தைகளா, முயற்சி தோல்வியா இருக்கும் அப்படிங்கறத இந்த காக்கா